ராசி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் சிறப்புகளை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். லக்னத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. குணாதிசயங்கள் அப்படின்றது அது எங்களுக்கே தெரியுமா, என்னத்தை போய் தனியா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ராசி அது நமக்கு டெய்லி ராசி பலன் பார்க்கறதுக்காக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள், நான் இந்த மாதிரி சிம்ம ராசி, நான் மேச ராசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நட்சத்திரத்திற்குன்னு நீங்க சொன்ன மாதிரி சில சிறப்புகள் இருக்கு. ஆனா ஜோதிடம் பார்க்க போகும்போது முதல்ல அவங்க எடுத்துக்கிறது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டு, உங்கள் லக்கணத்திற்கு கிரகங்கள் இந்தந்த வீட்டில் இருக்கு, என்னென்ன கிரகங்களால் பார்க்கப்படுது, என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யோகங்களுடைய கணக்கீடு கிரக சேர்க்கைகள்னால, கிரக சேர்க்கைகள் தான் யோகங்கிறதே சொல்றது. கிரகங்களுடைய ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கையில் இருக்கு, பார்வையில் இருக்குன்னு சொல்றாங்க. இது நல்ல அம்சங்கள்ல இருக்கா, 6 to 12 மறைஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் லக்னம் என்பது முக்கியமாக லக்னத்தை வச்சுதான் கணக்கீடுகளே. சூரிய உதயத்திலிருந்து ஒருவருடைய பிறந்த நேரம் லக்னமாக கணக்கிடப்பட்டு அந்த லக்னத்திற்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை கணக்கிட்டு அதற்கப்புறம் தான் நம்ம ஜாதக பலன்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆக அந்த குணாதிசயங்கள் தெரிஞ்சா எப்படி இருக்கும்னா, நம்ம லக்னம் பிறந்தது இந்த லக்கணம் தானா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உறுதியா நிச்சயமா கிடைக்க வந்துடும். ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்திலுமே பிரதிபலனை எதிர்பார்க்கலங்க, ஆனா கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் தள்ளி போகுது, அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல, தள்ளி போகுது. ஆனால் தொடர் முயற்சி மட்டும் அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. உழைப்பை சரியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் லாபம் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, இருந்தாலும் எல்லாருக்காகவும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. உழைச்ச காசு அப்படி சொல்ல 10 பைசா அடுத்த வைக்க சொன்னால் கொடுக்க மாட்டேன், ஏடிஎம் கார்டை கொடுத்துற, காசை கொடுக்குற, என்னத்தையோ பிள்ளை ஒட்டி சரியாக இருந்தால் போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தனக்கான சேவிங்ஸும் பெருசா இல்லை. இவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயமே தாமதமா கிடைக்குது, ரொம்ப தடையாகுது, பக்கத்துல வர்ற மாதிரி வருது, தள்ளி போகுது. ரொம்ப சோதிச்சு ரொம்ப தடைப்படுத்தி ஒரு விஷயத்துக்காக மெனக்கட்டு அதுக்கப்புறம் லேட்டா கிடைக்குது, ஆனா லேட்டஸ்டா கிடைக்குது. சிலருக்கு ஈஸியா வந்துடுது, எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுது. ஆனா இவங்களுக்கு தாமதமா கிடைக்குது, நிரந்தரமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இது சின்ன வயசுல இருந்தே குடும்ப பாசமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தடைப்படுத்தி சோதனைக்கு ஆட்படுத்தி ரொம்ப தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாலும் கூட அதற்கப்புறம் அது ஒரு நிம்மதியை தருது அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்